எக்ஸ்பீரியன்ஸ் லேக்கா இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்க்ளூட் பண்றதுக்கு தான் ரவீந்திர ஜடேஜா வித் போத் பால் அண்ட் பேட்டுக்கு வந்து வந்திருக்காரு. அண்ட் அதை வந்து அப்படியே அந்த ஸ்பின் குவீன்ஸ் ஒரு 2 பேரை கழட்டி விட்டாங்க. சாம் கரன் உள்ள வச்சிருக்காங்க, மேபி ஒரு பேக்கப் ஓகே தான். பேக்கப்புக்கு சாம் கரன் டெஃபினட்டா குட் சாய்ஸ் தான். அண்ட் ஆல்சோ அவங்க எங்க கொஞ்சம் அடி வாங்கலாம் அப்படின்னா, ஃபாஸ்ட் bowling வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரை நம்பி இருக்காங்க. அண்ட் ஆல்சோ சந்தீப் சர்மா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. துஷார் தேஷ்பாண்டே நல்லாவே போடல, அவர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா போட்ட ஆகாஷ் மதுரை ரிலீஸ் ஆகாஷ் மதுரை பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு என்ன காரணம்னு புரியல. சரி, ஓகே, மேபி இந்த டீமுக்கு யாரு எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, டாப் ஆர்டர்ல கையே வைக்க முடியாது. ஒரு 5 இந்தியன்ஸ் இருக்காங்க சூப்பரா ஆடிட்டு. ஸோ அவங்களை கை வைக்க முடியாது. இங்கிட்டு லோயர் ஆர்டர்லயும் ஜடேஜா இருக்காரு, சிம்ரன் ஹெட்மயர் இருக்காங்க. நடுவில் அந்த ஒரு இடத்த வேணா ஸ்பின்னர் ஒரு இடத்துல ஃபில் பண்ணோம்னா இவரை ஆட வைக்கலாம். நம்ம லெக் ஸ்பின்னர் ரவி பிஷ்னாய் வந்து நல்ல பிக்கா இருப்பார். ஸோ டீசென்டான ஐடியா. ஒரு லெக் ஸ்பின்னர். ஆமா, அந்த ஒரு 5-6 கோடி தான் போவார். ஏன்னா அவர் இந்தியாவிலயும் பெருசா வாய்ப்பு இல்லை அவருக்கு. ஸோ 5-6 கோடி போவாரு. பட் ஆனா ரவி பிஷ்ணன் 5-6 கோடி தான் போக மாட்டாரு, கண்டிப்பா 10 கோடி போவாரு. ஏன்னா ரொம்ப கம்மி, உனக்கு இந்தியன் லெக் ஸ்பின்னர்ஸே ரொம்ப கம்மின்றதுனால ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு ஐ மீன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து ஐடியா சாய்ஸ். அண்ட் நிறைய அவர் கூகுளி தான் போடுவாருன்றதுனால அந்த கிரவுண்ட்ஸ் நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த அஸ்வின் சஹல் காம்பினேஷன் ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த காம்பினேஷன் அவங்க ரிப்பீட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ பாசிபிளி ரவி பிஷ்னாய் ஹால் அவுட் போயிட்டு ராஜஸ்தான் எடுத்துட்டு அவங்க டீம் சார்டட் அவுட், கையே வைக்க வேணாம். ஒரு ஃபர்ஸ்ட் லெக்ஸ்ல பயங்கரமா ஜடேஜா கேப்டன்சி பண்ண சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி அந்த நார்த் கண்டிஷன்ஸ் அவருக்கு தெரியும். அதனால அதுதான் வந்து ஐடியலா இருக்கும். ஸோ ரவி பிஷ்னாய் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம், நிறைய வாய்ப்பு இருக்கு அங்க போறதுக்கு. ஏன்னா தே லவ் இந்தியன் ஸ்பின்னர்ஸ்.